அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். தினம்தோறும் நபிமார்கள், நல்லடியார்கள், சாலிஹீன்கள், இறைநேசர்கள் நம் வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டிய, பேண வேண்டிய, நாம் எடுத்து நடக்க வேண்டிய செய்திகளாக அவர்கள் கூறி சென்ற பல்வேறு செய்திகளை இந்த காணொலியிலே நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு செய்தி, நாளைக்கு கியாமத்துடைய நாளில் அல்லாஹு தாலா எந்த விதமான நிழலும் இல்லாத அந்த சூழ்நிலையில் தன்னுடைய அரிசுக்கு கீழே ஒரு 7 நபர்களுக்கு அல்லாஹ் இடம் தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கியாமத்துடைய நாள் என்பது எவ்வளவு இக்கட்டான நாள் என்பது நமக்கு தெரியும். முழுக்க முழுக்க சூரியன் என்பது ஒரு பனை மரத்தினுடைய உச்சத்திற்கு கொண்டு வரப்படும். அப்படி என்றால் அதனுடைய வெக்கை எவ்வளவு இருக்கும் என்பதை யோசிக்க வேண்டும். ஆக இப்படிப்பட்ட வெக்கையான சூழ்நிலையில், எந்த விதமான ஒதுங்குவதற்கு நிழல் இல்லாத அந்த சூழ்நிலையில் அல்லாஹ் தன்னுடைய அரிசின் நிழலுக்கு கீழே 7 பேருக்கு அல்லாஹ் இடம் தருவான். அதிலே முதலாவது நபர் நீதமான தலைவன். தலைமை பொறுப்பில் இருக்கிற போது யாரிடத்திலும் எந்த கெட்ட பேரும் எடுக்காமல் நீதத்தோடு ஆட்சி புரிந்து நீதத்தோடு வழி நடத்திய தலைவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் அரிசின் நிழலுக்கு கீழே இருப்பார்கள். இரண்டாவது, அல்லாஹுவை வணங்குவதில் ஈடுபட்டு வரக்கூடிய வாலிபன். வாலிப வயசில் தன்னுடைய எல்லா விதமான மனோ இச்சைகளையும் கட்டுப்படுத்தி கொண்டு அல்லாஹுவை வணங்குவதை மட்டும் ஒரு காரியமாக செய்து வருகிற வாலிபர்கள் அல்லாஹுவினுடைய அரிசின் நிழலுக்கு கீழே இருப்பார்கள். மூன்றாவதாக, சில பேர் பள்ளிவாசலை விட்டு வெளியிலே வந்தாலும் எப்போது அந்த பள்ளிவாசலுக்கு செல்லலாம், எப்போது அமல் செய்யலாம் என்று முழுக்க முழுக்க அவர்களின் எண்ணம் முழுக்க அதே சிந்தனையிலே இருப்பார்கள். பள்ளியிலே தொழுது விட்டு வருவார்கள், அடுத்த தொழுகை எப்போ வரும், அடுத்த நேர வக்து எப்போ வரும் என்று எப்போ பார்த்தாலும் பள்ளிவாசலுக்கு போக வேண்டும் என்கிற சிந்தனை அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட நபர்கள் அல்லாஹுவின் அரிசி நிழலுக்கு கீழே இருப்பார்கள். நான்காவதாக, அல்லாஹுக்காகவே நட்பு கொண்டு இணைந்திருந்து அல்லாஹுக்காகவே பிரிந்து விடக்கூடிய நண்பர்கள். உலக ஆதாயத்திற்காகவோ மற்ற காரியத்திற்காகவோ இல்லாமல் அவர் அல்லாஹுக்காக வேண்டி சேர்ந்தார்கள், அல்லாஹுக்காக வேண்டியே பிரிவார்கள். ஆக இப்படிப்பட்ட நல்ல நண்பர்கள் அல்லாஹுவின் அரிசி நிழலுக்கு கீழே இருப்பார்கள். ஐந்தாவதாக, அல்லாஹுவை நினைத்து தனிமையில் பயந்து கண்ணீர் வடிக்கக்கூடியவர்கள். தனிமையில் இருக்கிற போது யாரும் இல்லாத அந்த சூழ்நிலையில் அல்லாஹுவை பயந்து ஒரு மனிதன் கண்ணீர் வடிக்கிறான் அல்லவா, இந்த கண்ணீரினுடைய பவர் என்பது ரொம்ப ரொம்ப உச்சகட்டமானது. அல்லாஹ் அதற்கு கூலியாக மறுமையில் அந்த கண்களை நரகம் தீண்டாது என்பது மட்டுமல்ல, அரிசின் நிழலுக்கு கீழே அந்த மனிதனுக்கு அல்லாஹ் இடம் தருவான். ஆறாவதாக, அழகும் அந்தஸ்தும் இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு ஆணை தப்புக்கு அழைக்கிறாள், தவறுக்கு அழைக்கிறாள். அப்படி அழைக்கிற போது அல்லாஹுவை பயந்து கொள் என்று சொல்லி ஒதுங்கி கொள்ளுகிறான் அல்லவா, இப்படிப்பட்ட பத்தினித்தனமான ஆண்கள் அல்லாஹுவினுடைய அரிசி நிழலுக்கு கீழே இருப்பார்கள். கடைசி 7ஆவதாக, ஒருவர் தர்மம் செய்கிறார். எப்படி தர்மம் செய்கிறார் என்றால், வலக்கரம் செய்வது இடதுகரம் தெரியாத அளவுக்கு, யாருக்கும் தெரியாத அளவுக்கு ரகசியமாக, விளம்பரம் இல்லாமல், பிறருடைய பெயர் புகழை எதிர்பார்க்காமல் அவர் செய்யக்கூடிய அந்த ரகசியமான தர்மம் இருக்கிறதல்லவா, இந்த நபரும் அரிசின் நிழலுக்கு கீழே நாளை மறுமையில் இருப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிற இந்த நபிமொழி மிஷ்காத் ஷரீஃப் என்கிற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.